ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் சொன்ன உடனே மொத்த பேர் ஷாக் ஆகுறாங்க. நேற்று அவ்வளோ தூரம் நாங்கள் கேட்டோம்ல, அப்புறம் ஏன் சொல்லவே இல்லை? மறந்து போச்சுடா, அதனால தான் சொல்லலை. அது எப்படி எங்களுக்கு ஒரு பொருள் தேவைன்னா மட்டும் உங்களுக்கு மறந்து போகும், ஆனால் அதுக்கப்புறமா கொண்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி கொடுப்பீங்க, நாங்களாக தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சோழனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. நிலா தடுக்கிறாங்க. அவ்வளோ தூரம் கேட்டோமே, உங்களுக்கு சொல்லணுன்னே தோணவே இல்லையா? அதான் மறந்து போச்சுன்னு சொல்கிறேன்ல. குலதெய்வம் என் கனவுல ஏண்டா இன்னும் என்னை இத்தனை வருஷமாக ஒரு தடவை கூட பார்க்கலையேன்னு சொல்லி என்னை தண்டிச்சு கேட்டுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன், நாம் எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், ஆனால் இந்த ஆள் மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. காரு அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சதுனால நாளைக்கு நான் காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சொன்ன மாதிரி காரை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. நம்ம வானத்திக்கிட்ட பாண்டியன் இருந்துட்டு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், 3 நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடந்தால் நாமளும் இப்படி தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வசந்த் வந்துடுறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற போது பாண்டிங்க அவங்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்களாம். அடுத்த வருஷம் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நாங்களும் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.